இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் எக்டோபிக் ப்ரெக்னென்சி. அதாவது ப்ரெக்னென்சிங்கிறது யூட்ரஸில் தான் இம்ப்ளான்டேஷன் ஆகும். யூட்ரஸில் இருந்து வரும். அவுட் சைட் த யூட்ரஸ் ப்ரெக்னென்சி போச்சுன்னா தட் இஸ் கால்ட் எக்டோபிக் ப்ரெக்னென்சி. அவுட் சைடு த யூட்ரஸ்னால் எங்கெங்கே போகும்? நெக்ஸ்ட்டு யூட்ரஸ்க்கு பக்கத்தில் இருக்குது டியூப். ஆக்சுவலாக கன்செப்ஷன் நடக்கிறது டியூப்பில் தான் நடக்கும். டியூப்பில் ஆம்புலரி ரீஜன் அப்படிங்கிற இடத்துல கன்செப்ஷன் நடக்கும். அங்கேருந்து தான் அந்த கன்செப்டஸ் ட்ராவல் ஆகி யூட்ரஸில் வந்து எண்டோமெட்ரியத்தில் வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகும். இதுதான் நார்மல். இப்போ எனி டியூபல் பெத்தாலஜி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த கன்செப்டஸ் என்ன பண்ணும்? மூவ் ஆகாது. ஸோ டியூப்லேயே தங்கிடும். டியூப்லேயே தங்கி டியூபல் ப்ரெக்னென்சியாக மாறிடும். சரிங்களா? அது ஒன்று. அடுத்தது ஓவேரியன் ப்ரெக்னென்சி. சில ப்ரெக்னென்சி என்னாகும்? ஓவரியில் நடக்கும். ரொம்ப ரேர் வெரைட்டி வந்து செகண்டரி அப்டாமினல் ப்ரெக்னென்சி. அப்டாமினலில் ப்ரெக்னென்சி வளருது. ஸோ அது வந்து ரேர் காம்ப்ளிகேஷன். ஓகே. ஸோ ஒன்ஸ் கெட்டிங் ப்ரெக்னென்ட் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 40 நாளில் யூரின் டெஸ்ட் பண்ணி ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறத விட்டுறக்கூடாது. 45வது நாள் ஸ்கேன் பண்ணி கர்ப்பப்பையில் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணாமல்னா டியூபல் ப்ரெக்னென்சி என்ன ஆகுன்னு சொன்னால் ஒரு 6-7 வாரத்தில் இந்த பால் வெடிச்சிட்டுனா அப்படியே ஃபுல்லாக அப்டமன் ஃபுல்லாக பெரிட்டோனியம் ஃபுல்லாக பிளட் ஆகிடும். ஸோ ஹீமோபெரிட்டோனியம் ஆயிடுச்சுன்னா பேஷண்ட்டு மயக்கம் வந்துடும், வயிற்று வலி வரும், அப்படியே பேலாகி போய் மயக்கம் வந்துடுவாங்க. ஸோ ப்ரெக்னென்சி அதாவது பீரியட்ஸ் டிலே ஆகி நம்ம வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணி ஸ்கேன் பண்ணாமல் விட்டோன்னு சொன்னால் ஒரு பேஷண்ட்டு மயக்கம், வயிற்று வலி இப்படி மயங்கி விழுகுறாங்கன்னா அது எக்டோபிக் ப்ரெக்னென்சி தான். அது கன்ஃபார்ம். எக்டோபிக் ப்ரெக்னென்சி இப்போ அன்ரப்சர்ட் ப்ரெக்னென்சியாக நம்ம ஸ்கேனில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது அது வெடிக்காமல் அப்படியே டியூப்பில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம பீட்டா ஹெச்சிஜி பார்க்கணும். அந்த பீட்டா ஹெச்சிஜி லெவல் 1500க்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம இன்ஜெக்ஷன் மூலமாகவே சரி பண்ணிடலாம். நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம். ஸோ டியூபல் ப்ரெக்னென்சின்னு கன்ஃபார்ம் பண்ணால் பீட்டா ஹெச்சிஜி பார்க்குறது நல்லது. ரப்சர்ட் ப்ரெக்னென்சினா டெஃபினட்டாக லேப்ரோஸ்கோப் மூலமாகவோ ஓப்பன் பண்ணியோ நம்ம அதை வந்து டியூபை ரிமூவ் பண்ணி ஆகணும். அன்ரப்சர்ட் ப்ரெக்னென்சின்னு சொன்னால் அன்ரப்சர்ட் டியூபல் ப்ரெக்னென்சினா பீட்டா ஹெச்சிஜி பார்த்துட்டு இது கொஞ்சமாக இருந்துச்சுன்னா 1500, 700 அப்படி இருந்துச்சுன்னா இன்ஜெக்ஷன் போட்டு மீத்தோட்ரெக்சேட் இன்ஜெக்ஷன் அந்த இன்ஜெக்ஷன் போட்டுட்டு மறுபடியும் ஃபாலோ பண்ணி ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு பீட்டா ஹெச்சிஜி பார்த்துட்டு அது குறையுதான்னு பார்த்துட்டு அப்படியே விட்டு ஏறிட்டு உண்டாகும். எக்டோபிக் ப்ரெக்னென்சி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து அதை வந்து தவற விட்டுறக்கூடாது. அடுத்தது இன்னொரு ப்ரெக்னென்சி என்னென்னு சொல்கிறோம்? ஓவேரியன் ப்ரெக்னென்சி. அதுவும் கொஞ்சம் ரேர் தான். அது ஓவரியில் ப்ரெக்னென்சி வளரும். அது நம்ம ஓவரியே எடுக்கிற மாதிரி ஆகிடும். செகண்டரி அப்டாமினல் ப்ரெக்னென்சி அது ரேரஸ்ட்டு, அது தேவையில்லை. ஸோ எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ். இப்போ இஃப் யூ வாண்ட் டு அபார்ட் த ப்ரெக்னென்சி அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்ம ஸ்கேன் பண்ணி யூட்ரைனா எக்ஸ்ட்ரா யூட்ரைனான்னு பார்த்துட்டு தான் டேப்லெட் வாங்கிக்கணும். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க? அபார்ஷன் ஒன்று மெடிக்கல் ஷாப்பில் போய் டேப்லெட் வாங்கி சாப்பிட்டுட்டு இல்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் தான் லேண்ட் ஆகுறாங்க. ஸோ மெடிக்கல் ஷாப்பில் போய் எம்டிபி பில் வாங்குறத நிறுத்தணும். இந்த வீடியோ மூலமாக அனைவருக்கும் சொல்ல வேண்டியது இதுதான். மெடிக்கல் ஷாப் டாக்டரோட கன்சர்ன் இல்லாமல் மெடிக்கல் ஷாப்பில் எம்டிபி பில் வாங்கி சாப்பிடக்கூடாது. ஸ்கேன் பண்ணி யூட்ரைனா எக்ஸ்ட்ரா யூட்ரைனான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு யூட்ரைனா இருந்தால் தான், அதுவும் 6 வாரம் 7 வாரத்துக்குள்ளே இருந்தால் தான் எம்டிபி பில்லு டாக்டர் அட்வைஸ் பண்ணி சாப்பிடணும். தேங்க்யூ.